யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். பகவானுடனான பயணத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அடித்தவன் வணங்கினான். 1993 வருடம் டிசம்பர் மாதம் யோகி சன்னதி திரு வீட்டிலிருந்து சுதாமா வீட்டுக்கு சென்றுவிட்ட பிறகு பெருமாள் சடையன், சசீந்திர கணேசமூர்த்தி, ரங்கநாதன் ஆகிய மூவரும் யோகியின் உடைமைகளை, சாக்கு மூடைகளை பாதுகாத்து வந்தனர். 1977 ஆண்டு யோகி சன்னதி திரு வீட்டில் வாசம் செய்ய ஆரம்பித்த பின்பும் யோகியின் உடைமைகளான சாக்கு மூடைகள் மட்டும் தேரடி மண்டபத்திலும் பாத்திரக்கடை வாசலிலுமாக இரவும் பகலும் மாற்றி மாற்றி வைக்கப்பட்டன. ஏதோ காரணத்துக்காக யோகி அவற்றை சன்னதி திரு வீட்டில் வைக்கவில்லை. பெருமாள் சடையன் மட்டும் ஆரம்ப காலத்திலிருந்து தனது அந்திம கால வரைக்கும் இத்தொண்டை செய்து வந்தார். அவரோடு இருந்த மற்றவர்கள் மாறி மாறி வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருந்தனர். சசீந்திர கணேசமூர்த்தியும் சுமார் 14 ஆண்டு காலம் யோகிக்கு தொண்டாற்றி வந்தார். சன்னதி திரு வீட்டில் யோகி இருந்த சமயங்களில் இத்திருத்தொண்டர்களுக்கு உணவு ஒரு பிரச்சனையாக இருந்ததில்லை. யோகிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பதார்த்தங்கள் இவர்களையும் சென்றடையும். இதுபோக ரஜினி கஃபே என்ற ஓட்டலிலும் இவர்களுக்கு யோகியின் கணக்கில் 3 வேளையும் உணவு அளிக்கப்பட்டது. யோகி சுதாமா வீட்டுக்கு சென்ற பின்பு இவர்களுக்கு ஓட்டல் உணவு மட்டுமே கிடைத்து வந்தது. ஓட்டல் உணவுக்கான பணத்தை ஒரு உள்ளூர் அன்பர் மூலம் யோகி தினசரி கொடுத்து அனுப்புவார். அந்த பணத்தில் ஓட்டலில் கிடைத்த உணவின் அளவு ரங்கநாதனுக்கு போதுமானதாக இருக்கவில்லை. பசியால் அவன் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் பசி பொறுக்க முடியாமல் யோகியை பார்த்து தன் பசியை பற்றி சொல்லச் சென்றான். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வெயிலில் நடந்து ஆசிரமம் சென்று அடைந்தான். ஆசிரம கேட்டில் இருந்த வாயிற்காப்போன் ரங்கநாதனை தடுத்து நிறுத்தி விசாரிக்கலானார். ரங்கநாதன் தான் யோகியிடம் சன்னதி தெரு வீட்டில் வேலை பார்ப்பதாகவும் யோகியை சந்திக்க வந்ததாகவும் கூறினான். எக்காலமாக சிரித்த வாயிற்காப்போன் அச்சிறுவனை விரட்டினான். ரங்கநாதனோ அங்கிருந்து நகருவதாக இல்லை, யோகியை கண்டே ஆக வேண்டுமென பிடிவாதமாக நின்றான். அந்த நேரத்தில் ஆசிரம நிர்வாகியாக இருந்தவர் வந்தார். ரங்கநாதன் கேட்டுக்கு வெளியே நிற்பதை பார்த்து வாயிற்காப்போனிடம் என்னவென்று விசாரித்தார். வாயிற்காப்போன் ரங்கநாதன் சொன்னதை சொல்ல அவரும் ரங்கநாதனை விரட்டி அடிக்க ஆரம்பித்தார். ரங்கநாதன் தான் யோகியை பார்க்காமல் போகப் போவதில்லை என தீர்மானமாக கூறினான். அவனுடைய பரட்டை தலையும் அழுக்கடைந்த உடையும் மெலிந்த தேகமும் ஆசிரம நிர்வாகிக்கு அருவருப்பை ஊட்டியது. பொறுமை இழந்த அவர் ரங்கநாதனை பலாரென அறைந்துவிட திக்பிரமை அடைந்த அவன் பயந்து போய் சிறிது தூரம் தள்ளி நின்று கேவி கேவி அழ ஆரம்பித்தான். உள்ளே பக்தர்களுக்கு யோகி தரிசனம் அளித்து கொண்டிருந்தார். அச்சமயம் யோகியை காண அவரது நீண்ட நாள் பக்தரான லட்சுமணன் செட்டியார் வந்தார். அவர் ரங்கநாதனை நன்கு அறிவார். அழுது கொண்டிருந்த அவனை பார்த்து செட்டியார் விசாரிக்க அவன் நடந்ததை கூறினான். செட்டியார் அவன் கையை பிடித்து உடன் அழைத்து கொண்டு ஆசிரமத்துக்குள் நுழைந்தார். இவன் யோகியுடன் வேலை பார்ப்பவன் என பொதுவாக சத்தமாக கூறிவிட்டு செட்டியார் யோகி அமர்ந்திருந்த இடம் நோக்கி சென்றார். யோகியை கண்டதும் ரங்கநாதன் விறுவிறு என அவரின் அருகில் சென்று அவரை நமஸ்கரித்தான். யோகி அவனை கருணை பொங்க பார்த்து அருகில் வரும்படி கூற ரங்கநாதன் யோகியின் அருகில் சென்றான். என்ன தம்பி? யோகி வினவினார். சாமி, நீ கொடுக்கிற பணம் பத்தல, எனக்கு ரொம்ப பசிக்குது சாமி, அதனால தான் உன்கிட்ட சொல்லிட்டு போலாமுன்னு வந்தேன் சாமி. யோகி அவனை அன்பு பொங்க பார்த்து கொண்டிருந்தார். அவரது அன்பான பார்வையால் தான் பட்ட துயரத்தையெல்லாம் மறந்தான் ரங்கநாதன். தம்பி, இனி உனக்கு அப்பா நிறைய கொடுப்பார், கவலை வேண்டாம் தம்பி. யோகியின் பதிலால் ரங்கநாதன் மகிழ்ச்சி அடைந்தான். நீ எப்படி வந்தாய் தம்பி? யோகி வினவினார். நடந்துதான் வந்தேன் சாமி, ரங்கநாதன் பதிலுரைத்தான். யோகி பக்கத்தில் இருந்த பணியாளனை அழைத்தார். அங்கிருந்த எல்லா பழங்களையும் சேகரித்து ஒரு துணிப்பையில் போடச் சொன்னார்.
பழங்களால் நிரம்பிய பையை பணியாளன் யோகியிடம் கொடுக்க, யோகி அதை ரங்கநாதனுக்கு வாஞ்சையோடு கொடுத்தார். அவன் திரும்பி போக எத்தனித்தபோது யோகி அவனை தடுத்து தான் மட்டுமே பயன்படுத்தும் ஆசிரமக்காரின் டிரைவரை அழைத்தார். தம்பி, இவரை சன்னதி தெரு வீட்டுக்கு காரில் கூட்டிச் சென்று விட்டு வருவோம். டிரைவருக்கு யோகி உத்தரவிட்டார். டிரைவரும் ரங்கநாதனை காரில் ஏற்றிக்கொண்டு என்ஜினை இயக்கினார். அந்த டீசல் என்ஜினின் சத்தம் ஆசிரம கேட் வாசலில் இருந்த நிர்வாகியின் காதிலும் வாயிற்காப்போன் காதிலும் விழ, அவர்கள் யோகிதான் வருகிறார் என நினைத்து ஓடோடி வந்து கேட்டை திறந்து பாதையின் ஓரத்தில் ஒதுங்கி நின்று மெய்வளைத்து கைகூப்பி பயபக்தியோடு வணங்கி நிற்க, ரங்கநாதன் கம்பீரமாக சிரித்தபடி அவர்களை கடந்து காரில் சென்றான். யோகியின் அன்பிற்கும் கருணைக்கும் அளவே கிடையாது. பகவானுடன் நம் இறுதி மூச்சு வரை பயணித்து கொண்டே இருப்போம். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.